2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை 13ஆல் வகுத்தீங்க அப்படின்னா முழுமையாக வகுப்பற்றும். அதே நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 16, 24, 32ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்கும். அப்படின்னா அந்த நம்பர் என்ன? ஸோ அந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகிடும். 16, 24, 32ஆல் டிவைட் பண்ணும்போது 6 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்னன்னு தான் கேள்வி. இதில் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏன்ற நம்பர் மட்டும்தான் 13ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஏ தான் ஆன்சர். பிசிடி 13ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புள்ளியில் ஆன்சர் வரும். ஸோ இது வந்துட்டு ஆன்சராக வராது, பிசிடி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 390 நான் 13ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு ரிமைண்டர் எதுவும் கிடைக்கல. 30ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. 30s ஆர் 319 கிடச்சிருது. அடுத்து 16, 24, 32ஆல் நான் வந்துட்டு வகுக்கும் போது எனக்கு 6 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து கொஷின்லேருந்து நேரடியாக போடும்போது நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. பட் சப்போஸ் 4 ஆப்ஷனுமே 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்படி நம்ம நேரடியாக போட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு எக்ஸாமில் வந்துட்டு டைம் தான் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கான அந்த ஒரிஜினல் மெத்தட்னு ஒன்று இருக்குது, டைரக்ட் மெத்தட். அதை வந்து நான் சொல்லித்தரேன். இது வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ வேணுன்றவங்க கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த கொஷினில் 4 ஆப்ஷனுமே 13ன்னு இருந்துச்சுன்னா இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். இது இந்த கொஷினுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் நான் சொல்லித்தரேன். வேணுன்றவங்க மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நம்பர் 13ஆல் டிவைட் ஆகுது. அண்ட் தென் இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ரிமைண்டர் சொன்னாங்க இல்லையா 6 கிடைக்கும்னு. அப்போ அந்த 3 நம்பரும் என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 96ன்னு கிடைக்குது. ஸோ இந்த 96 நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் அப்படின்றது அந்த நம்பரை குறிக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைச்ச எல்சிஎம்மை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, 96, அதோட ஒரு கே அப்படின்ற இதை போட்டு எழுதிக்கோங்க, ப்ளஸ் 6. இந்த 6 எங்கன்னா இந்த ரிமைண்டர் 6 கிடச்சது இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் 6. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதிக்கிறோம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96k + 6. 6ன்றது ரிமைண்டர் குறிக்கும், 96 அப்படின்றது எல்சிஎம். எல்சிஎம்மோட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது, அதனால் அது கேன்னு வச்சுக்கிறோம். ஸோ 96ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சரோட 6 அப்படின்றத ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 390 அப்படின்னு கிடச்சிரும். அதுதான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இது எப்படி இருக்கும், இந்த டேர்ம் எப்படி இருக்கும்னா 390 இஸ் ஈக்குவல் டு 96 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் 6 ஆட் பண்ணிங்கன்னா 96ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரோட 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 390ன்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த 96 × k அப்படின்றது என்னதுன்னா இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, 390 96ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் போகும் மேலே, கீழே வந்து ரிமைண்டர் நமக்கு 6 கிடைக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த 96 4 தான் பார்த்திங்கன்னா இந்த 96 கேவும். சரிங்களா? ஸோ 4ஆல் வகுத்திங்கன்னா மேலே 96ன்னு கிடைக்கும். தட்ஸ் இட். ஆல்ரெடி நமக்கு இதுக்கான ஆன்சர் 319 தெரியுன்றதுனால சும்மா இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை மட்டும் எழுதிக்கோங்க, தட்ஸ் இட். ஏன்னா ஆன்சர் தெரிலனா இது வரைக்கும் தான் நம்மளால் போட முடியும், இதெல்லாம் போட முடியாது. ஜஸ்ட் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இது தேவையில்லை. சரிங்களா? இது மட்டும்தான். என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அந்த எல்சிஎம்மை 96k + 6 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 96k இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் கிடச்சிரும். தட்ஸ் இட். இது வரைக்கும் தான். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 390ன்றது 13ஆல் வகுப்படும். அப்போ இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடும் என்ன பண்ணிக்கலாம், 13ஆல் வகுப்படும்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த 96k மட்டும் எடுத்துக்க போகிறோம். 96k + 6 இதை மட்டும். இந்த 96kவை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக 91 + 5kன்னு எழுதிக்கலாம். இது இந்த மாதிரி தான் எழுதணுமா, 90 + 6k அப்படின்னு எழுதலாமான்னு எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே நீங்கள் 91 எடுக்கிறீங்கன்னா அது 13ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். வகுப்பட்டால் மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா கீழே கண்டிஷனே அதானே 13ஆல் வகுப்படும். அப்போ இங்கே 5k 13ஆல் வகுப்படாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது அப்படி இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள். 96 வந்துட்டு 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
13 7s are 91 கிடைக்கும். அண்ட் தென் ரிமைனிங் 5. இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இந்த 91ஐயும் 5ஐயும், அதை தான் இங்கே வந்து 91K + 5Kன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த 96ன்றது கிடச்சிடும். அதான் இங்கே மேலே 96 இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து இதை எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இந்த 96ஐ 91 + 5Kன்னு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 13 இருக்கு இல்லையா, ஸோ 91K / 13 + 5K + 6 / 13 இப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் இந்த பார்ட் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். இது தேவையில்லை, ஏன்னா இதுதான் 13ஆல் டைரெக்டாக டிவைட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இது வேண்டாம், இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, இந்த இது மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த ஃபுல்லாக இருக்கிற இது ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா சால்வ் பண்ண போகிறோம். இங்கே கே இருக்கு இல்லையா, அந்த கேன்ற இடத்துல 1 2 3 4ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த வேல்யூ கேக்கு எந்த வேல்யூ போடும்போது அது 13ஆல் டிவைட் ஆகுதோ அதுதான் கேவோட வேல்யூ. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது கேக்கு 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5 4s are 20. ஸோ இங்கே 20 போட்டுக்கிறேன். +6 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 26. இது வந்து 13ஆல் டிவைட் ஆகுதா? எஸ். 13 2, அதாவது 13 2s are 26ன்னு வரும். எஸ், அஃப்கோர்ஸ் 13ஆல் டிவைட் ஆகுது. அப்போ கேவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சாரி, கரெக்டு தான். கேவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. இப்போ இந்த 4 எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கேக்கு வந்துட்டு 4ன்னு போடுங்க. 96 × 4 ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு x 319 கிடச்சிரும். சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 96, அதை வந்து 96 + 6 அப்படின்னு 96K + 6ன்னு எழுதிக்கிறோம். இந்த 6ன்றது ரிமைண்டர், 96 அப்படின்றது எல்சிஎம் கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் 96K + 6 அப்படின்னு எழுதிக்கிறோம். அண்ட் தென் இது வந்து 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதை / 13ன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 96K + 6 / 13 எடுத்துக்கிறோம். இதை வந்துட்டு 96ஐ வந்துட்டு 91K + 5Kன்னு பிரித்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 5K + 6 / 13 மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கேக்கு 1 2 3 4ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4ன்ற வேல்யூவில் நமக்கு 4ன்ற வேல்யூ பார்த்தீங்க அப்படி கேக்கு 4ன்ற வேல்யூ போடும்போது 13ஆல் வகுப்படுது. ஸோ அதனால் கேவோட வேல்யூ 4ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 கிடைக்கும். ஒன்றும் இல்லை, எல்சிஎம் எடுக்கிறோம், இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். அண்ட் தென் 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே பிரித்து எழுதிக்கிறோம். அண்ட் தென் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பிரித்து எழுதிட்டு அதுக்கு வந்து கே வேல்யூ கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 390. நோட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. Thanks for watching.